இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 34. இந்தியாவின் 6 முக்கிய தலைமையகங்களில் ஒன்றான சென்னை நகரில் 88 மாடிகள் உயரமும் கொண்ட ஒரு வானளாவிய கட்டிடம். அது ஆபீஸ் பதற்கே மற்றவர்களை அடக்கம் ஆளுமை கொண்டதாக இருந்தது. அந்த வானளாவிய கட்டிடத்தின் நுழைவு வாயிலில் 2 மிக அழகான மற்றும் ஆழமான ஆங்கில எழுத்துக்கள் இருந்தன. HA ஹண்ட் ஃபார் அசுராஸ் என எழுதப்பட்டிருந்தது. இந்த வானளாவிய கட்டிடத்தின் முதல் தளத்தை சுற்றி நகரத்தின் மிகப்பெரிய நீரூற்றை கொண்ட ஒரு அழகான பிளாசா இருந்தது. பிளாசாவை சுற்றி குறைந்தபட்சம் 1000 வீரர்கள் உண்மையான துப்பாக்கிகளுடன் ரோந்து சென்றனர். இதனால் வெளியாட்கள் யாரும் உள்ளே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த வழியாக செல்லும் ஒவ்வொரு பாதசாரியும் அந்த வானளாவிய கட்டிடத்தை போற்றுதலுடன் ஆபீஸ் பார்க்கிறார்கள். முழு நகரத்திலும் உள்ள பெரும்பாலான மக்கள் அந்த பகுதிக்குள் நுழைந்ததில்லை. பீப் என ஒரு மின்னணு ஒலி ஒலித்தது. சிறிது நேரத்திலேயே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் காரில் HA என வார்த்தைகள் பொருத்தப்பட்ட பல இராணுவ வாகனம் வந்தது. அந்த கட்டிடத்தின் லாபியின் வாயிலுக்கு முன்னால் வந்து நின்றது. அதன் பின்னே லியோ மற்றும் ஸ்டோன் வந்த வாகனமும் வந்தது. கதவு திறக்கப்பட முழுமையாக ஆயுதமேந்திய 3 போராளிகள் வெளியே வந்தனர். அவர்களில் ஒருவன் ஈட்டி, ஒருவன் கத்தி மற்றும் ஒரு அறுகோண கேடயம் மற்றும் முதுகில் 2 உலோக பெட்டிகள் சிக்னல்ஸ் ரேடார் பொருந்திய தொழில்நுட்பத்தை ஏந்தியிருந்தனர். வெளியே இறங்கிய லியோ ஆச்சரியத்துடன் அந்த இடத்தை பார்த்தான். அப்போது ஒரு குரல், "தயவு செய்து உள்ளே வாருங்கள்" என்று லாபியின் நுழைவு வாயிலில் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றனர். 3 போராளிகளும் உடனடியாக வானளாவிய கட்டிடத்தின் லாபிக்குள் நுழைந்தனர். "போகலாம் லியோ, பக்கத்தில் இருக்கிற ஆபீஸ்ல உட்கார்ந்து கேப்டனும் மற்றவர்களும் வரும் வரை காத்திருப்போம்." ஸ்டோன் சிரித்தான். "நான் இன்னும் கேப்டனை பார்க்கவில்லை. அவர் எப்படி இருப்பார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது" என்று லியோ சிரித்தான். அதே நேரத்தில் அவன் மனிதவள கூட்டணி சந்தையை கவனித்தான். இது உலகமெங்கிலும் உள்ள அதிகார குடும்பங்களாலும் நிறுவனங்களாலும் கட்டப்பட்ட மனிதவள கூட்டணி. இது சென்னை நகரில் அவர்களின் தலைமையகமாக செயல்பட்டது. எனவே இந்த வானளாவிய கட்டிடம் மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. லாபி விசித்திரமான மக்களால் நிரம்பியிருந்தது. அவர்களின் எளிய அணிகலன்கள் கூட வழக்கத்திற்கு வழக்கமானவை. லாபியில் இருந்த பணியாளர், அழகான ஆண்கள் மற்றும் அழகான பெண்கள் ஒவ்வொருவரும் புத்துணர்ச்சியுடன் இருந்த புன்னகையுடன் இருந்தனர். லியோ, ஸ்டோன் மற்றும் மற்ற உறுப்பினர் அனைவரும் சோவாவில் அமர்ந்தனர். "நீங்கள் மூவரும் என்ன சாப்பிடுவீர்கள்?" என்று கேட்டுக்கொண்டே பணியாள் சிரித்தான். அதற்கு ஸ்டோன், "மல்லிகை தீ நறுமணத்துடன் கூடிய வைன் கிடைக்குமா இங்கே?" என்று கூறினான். ஸ்டோன் மற்றும் ஜான் என்ற 2 மூத்த போராளிகள் உடனடியாக பேசினார்கள். இது லியோவை சற்று அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பயிற்சி டவரில் இந்த இருவரும் அடிக்கடி மது வருந்தினர். கொரில்லாவை போல பைசெப்ஸ் வீங்கிய ஜான் லியோவை பார்த்து, "லியோ, வனாந்தரம் ஆபத்தானது, எனவே நாம் மது வருந்த முடியாது" என்று கூறி சிரித்தான். லியோவிற்கு திடீரென்று நினைவு வந்தது. அவன் அவர்புறம் திரும்பி, "ஆமாம், நீங்களும் வனாந்தரத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாதுதானே? இப்போது நீங்கள் மட்டும் எப்படி மது வருந்த முடியும்?" என்றான். "ஆஹா, ஒப்புக்கொள்கிறேன், நீ ஒரு போர் வீரன் என்பதை" என்று கூறி சிரித்தவர், "நானும் ஒரு கப் இஞ்சி டீ குடிப்பேன்" என்று கேட்டு சத்தமாக சிரித்தான். அப்போது லாபியில் ஒரு புனிதமான இசைப்பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு புல்லாங்குழலால் வாசிக்கப்பட்ட பாடல். அது என்ன பாடல் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்படத்தில் வந்த பாடல் என்று அறிவிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் அந்த பாடல் இனிமையானதாக இருந்தாலும் உற்சாகப்படுத்துவதாக இருந்தது. அது ஒருவரை மிகவும் புத்துணர்ச்சியுடன் உணர வைத்தது. லியோ, முதல் தளம் எப்பவுமே விருந்தினர்களுக்கான ஓய்வு பகுதி. 2வது தளத்திலிருந்து மேலே இருக்கும் தளங்கள் அனைத்தும் பொருட்கள் விற்கப்படும் இடம் அதுதான். ஸ்டோன் கூறி சிரித்தான். மனிதவள கூட்டணியில் பயிற்சி டவரின் இணைய சந்தையில் உள்ள பொருட்களின் முழு விலையை விட விலை குறைவாக இருக்கிறது. நிச்சயமாக இது எங்கள் பாதி விலையை விட அதிகமாக செலவாகும். பாதி விலை என்பது உறுப்பினர்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒன்று என்று லியோ தலையசைத்தான். மனிதவள கூட்டணியின் சிறந்த விஷயம் என்னவென்றால், நாம் அரக்கர்களிடமிருந்து பெறும் பொருட்களை அவர்களுக்கு அதிக விலைக்கு விற்கலாம் என்று ஸ்டோன் விளக்கினார். வேட்டையாடப்பட்ட அரக்கர்களிடமிருந்து பெறும் பொருட்களை பயிற்சி மையத்திற்கு விற்றால் நாமும் ஜீனோ புள்ளிகளை பெறுகிறோம், ஆனால் விலை குறைவாக இருக்கும். அவற்றை மனிதவள கூட்டணி சந்தைக்கு விற்றால் எங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும், ஆனால் ஜீனோ புள்ளிகள் எதுவும் கிடைக்காது. இயற்கையாகவே நீங்கள் எதை விற்க முடிவு செய்கிறீர்கள் என்பது முற்றிலும் உங்களுடையது." லியோ சிரித்தான். இந்த கட்டத்தில் அவர் ஏற்கனவே போராளி விவாதத்திடியில் சில பதிவுகளை படித்திருந்தான். எனவே அவனுக்கு இது நீண்ட காலம் முன்பே தெரியும். பயிற்சி மையத்திற்கு விற்பது ஜீனோ புள்ளிகளையும் பணத்தையும் தருகிறது. மனிதவள கூட்டணி சந்தைக்கு விற்பது பணத்தை மட்டுமே தருகிறது, ஆனால் அதில் நிறைய
சகோதரா, நீ ஏற்கனவே இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு வந்திருக்க, ஒரு இடைவெளி எடு, என்னை விட்டுவிடு என்று ஒரு மென்மையான சத்தம் ஒலித்தது. தேநீர் கோப்பையை கையில் வைத்திருந்த லியோ திடீரென்று மின்சாரம் தாக்கியது போல தலையை திருப்பினான். பார்த்தால் வெள்ளை நிற காலர் சட்டையும் நீண்ட கருப்பு பேண்ட்டும் அணிந்த ஒரு இளம் பெண் வேறொரு மேலாளருடன் மாறி வாரி வேலை செய்து கொண்டிருந்தாள். அது சுகன்யா. சுகன்யா லியோவின் பள்ளி கல்லூரி காதலி. லியோ பெண் மேலாளரை அவநம்பிக்கையுடன் பார்த்தான். தன்னைச் சுற்றி ஒரு உன்னதமான தோற்றத்தை கொண்டிருந்த ஒரு தொழில்முறை பெண். ஒரு சாதாரண மனிதர் மனிதவள கூட்டணியின் லாபியின் பாரின் மேலாளராக மாற முடியாது. இது போராளிகளுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இடம். ஒரு பணியாளராக மாறுவதற்கு நீங்கள் ஒரு மதிப்புமிக்க கல்லூரியில் பட்டம் பெற்று பல்வகைப்பட்ட பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு ஆபீஸ் மேலாளரை பற்றி கேட்கவே வேண்டாம். சுகன்யா. கடந்த காலத்தில் அந்த சாதாரண உயர்நிலைப் பள்ளி பெண் எப்படி இவ்வளவு வியத்தகு முறையில் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டாள்? சகோதரர் ஜான், ஒரு நிமிடம் இதோ வந்துவிடுகிறேன் என்று கூறிய லியோ தனது பை, கேடயம், பிளேடு போன்றவற்றை சோஃபாவில் வைத்துவிட்டு சிரித்துக்கொண்டே எழுந்து சுகன்யா இருந்த இடத்திற்கு சென்றார். ஆஃபீஸ் கவுண்டரில் பொருட்களை பரிசோதித்த போது சுகன்யா தலை குனிந்திருந்தது. திடீரென்று சுகன்யா என ஒரு பழக்கமான குரல் ஒலித்தது. என குரல் எழுப்பு கொண்டு சுகன்யா அதிர்ச்சி அடைந்தாள். லாபியில் அவளை அழிந்தவர்கள் அவளை மேனேஜர் சுகன்யா என்று அழைப்பது வழக்கம். போராளிகளுக்கு அவர் பெயர் தெரியாது. அப்போது ஒருவன் அவளை எப்படி சுகன்யா என்று அழைத்தான்? இந்த குரல் மிகவும் பரிச்சயமானது என்று எண்ணிய சுகன்யா தலையை உயர்த்தினாள். அந்த நேரத்தில் லியோ அந்த சிறிய பார் உள்ளே இருக்கையில் அமர்ந்திருந்த போது அவனது தலை குனிந்திருந்தது. மேலும் சுகன்யா மதுவை அந்த கொடுவையில் ஊற்றி முடித்த பிறகு தலையை உயர்த்திய போது பாதி உட்கார்ந்திருந்தாள். அவர்களின் பார்வைகள் சந்தித்தன. லியோ மற்றும் சுகன்யா இருவருக்கும் திடீரென்று ஒரே உணர்வு ஏற்பட்டது. அவர்களின் இதயங்கள் கொஞ்சம் துடித்தன. லியோவின் இதயம் சிறிது சிறிதாக வேகமெடுக்கத் தொடங்கியது. அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓடும் இளைஞனின் வேகத்திற்கு ஏற்ப ஓடியது. தன்னை நிதானப்படுத்திய லியோ சுகன்யாவை பார்த்து, லியோ, நீ இங்கே இருக்கிறாயா என சுகன்யா எதிர்வினையாற்றி அவள் சிரித்தபடி எழுந்தாள். சுகன்யா, நீ இங்கே மேலாளராக முடியும், நான் ஏன் இங்கே இருக்க முடியாது என்று லியோ கூறி சிரித்தான். தனக்கு முன்னால் இருந்த இளம் பெண்ணை பார்க்கும் பொழுது லியோவால் உயர்நிலைப் பள்ளியில் படித்த காலத்தை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. அங்கே அவர் வகுப்பறையின் பின்னாரம் இருந்து அமைதியாக சுகன்யாவை பார்த்தான். அவனுக்கு நீண்ட காலமாக ஒரு காதல் இருந்தது. ஆனால் அவனுக்கு அதை ஒப்புக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவன் சுகன்யாவை மீண்டும் ஒருபோதும் பார்க்க மாட்டான் என்று நினைத்தான். ஆனால் அவன் தனது முதல் காட்டு பயணத்திற்கு முன்பு HA கூட்டணி சந்தையில் அவளை சந்திப்பான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. லியோ, நீ ஒரு போராளியா? லியோவின் உடையை பார்த்த சுகன்யா ஆச்சரியத்துடன் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஆமாம், நான் சீக்கிரமே காட்டுக்கு போறேன் என்று லியோ சிரித்தான். வனப்பகுதியா? சுகன்யா முகம் கொஞ்சம் மாறியது. உலகமெங்கும் நகரங்களைத் தவிர மற்ற பகுதிகள் வனாந்தரம் என்று அழைக்கப்பட்டன. நகரங்களில் வாழும் மக்களுக்கு வனாந்தரம் என்பது மரணத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு மாற்றாக இருந்தது. அங்கே அனைத்து வகையான அரக்கர்களும் இருந்தனர். கொடியவை, விசித்திரமான மற்றும் பெரிய வனமிராம்பேரமான அரக்கர்கள். வெல்ல முடியாத உயிரினங்களும் இருந்தன. மனிதகுலத்தின் வலிமையான போராளிகள் மட்டுமே அங்கு சென்று அரக்கர்களை எதிர்த்து போராட முடியும். லியோ ஒரு போராளி என்றும் அவர் வனாந்தரத்தினுள் நுழையப் போகிறார் என்றும் சுகன்யா நினைத்திருக்க முடியாது. உண்மையில் லியோ அவளை கொஞ்சம் விரும்புகிறான் என்பது சுகன்யாவுக்கு தெரியும். இந்த மாதிரியான விஷயத்தை மறைக்க முடியாது. லியோ வகுப்பில் ஒவ்வொரு நாளும் அவளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். மேலும் அவள் தலையை திருப்பிய போது லியோ அவளை பார்த்து கொண்டிருப்பதை சுகன்யா இயல்பாக புரிந்து கொண்டாள். இயற்கையாகவே லியோவின் எண்ணங்களை சுகன்யா புரிந்து கொண்டார். இரு பார்ட்டிகளும் அதை சுட்டிக்காட்ட தவறிவிட்டன. லியோ, கேப்டன் வந்துட்டார், வா என்று ஸ்டோன் கத்தினார். நான் அங்கே போகிறேன் என்று லியோ சுகன்யாவிடம் கூறி மீண்டும் அங்கே சென்றார். சரி என்று தலையசைத்தாள் சுகன்யா. லியோ தனது அசல் இடத்திற்கு திரும்பிச் சென்றார். இந்த நேரத்தில் 3 பேர் வந்தனர். அவர்களில் 2 ஒரே மாதிரியாக தெரிந்தனர். அவர்கள் இருவரும் இரட்டையர்கள் என்பதை ஒரு பார்வை போதும். அவர்கள் இருவரின் முதுகிலும் ஒரு கேடயமும் ஒரு சுருள் உண்ணியும் இருந்தன. 3வது மனிதன் மிக பெரியவனாக சிறிது வெள்ளியால் ஒளிரும் 2 கருப்பு விசித்திரமான கோடாலி போன்ற பயங்கரமான கூர்மையான ஆயுதத்தை வைத்திருந்தான். லியோ, இவர்கள் வின் குடும்பத்தின் புகழ்பெற்ற ட்வின் மூன் ஸ்கிமிட்டர் சகோதரர்கள், வின்வான் மற்றும் வில்லன் என்று ஸ்டோன் சிரித்தான். வின் சகோதரர்கள் லியோவை நோக்கி தலையை அசைத்தனர். தங்கள் கேடயங்களையும் ஸ்கிமிட்டர்களையும் கீழே போட்டுவிட்டு அமர்ந்தனர். சகோதரர் வின், சகோதரர் வில்லன் என்று லியோ சிரித்தபடி வரவேற்றார். டேட் ஆஃப் ஹேமர் குழுவின் மற்ற உறுப்பினர்கள் லியோவை விட மிகவும் மூத்தவர்கள்.
குறைந்தது 10 வயது மூத்தவர்கள். மற்ற 5 பேரை ஒப்பிடும்பொழுது லியோ உண்மையில் ஒரு சிறிய சகோதரனாகவே தெரிந்தான். இவர் நமது டேட் ஆஃப் ஹேமர் குழுவின் கேப்டன் த ரியல் என்று ஸ்டோன் கூறினார். கேப்டன் த ரியல் அவ்வளவு உயரம் இல்லாததை லியோ கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் 180 சென்டிமீட்டருக்கு மேல் உயரமில்லை. அவரது சிறப்பு என்னவென்றால் அவரது உடல் அமைப்பு எஃகு கம்பிகளால் ஆனது போல் மிகவும் நன்றாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. த ரியல் ஏளனம் செய்தார். அவர் நெருங்கும் போது அவரது முகத்தின் தசைகள் பாறைகள் போல் இருந்தன. லியோ, நீங்களும் ஒரு பிளேடை பயன்படுத்துகிறீர்கள். அதனால் வனாந்தரத்தினுள் நுழைந்த பிறகு விண் மற்றும் வானிடமிருந்து சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் நல்ல திறமை இருக்கிறது. அதனால் விரைவில் நீங்கள் எங்கள் குழுவில் உறுப்பினராகி விடுவீர்கள் என்று நம்புகிறேன். சரி என்று லியோ தலையசைத்தான். எதுவாக இருந்தாலும் இந்த எலிட் போர்ப்படைக்கு ஒரு சுமையாக மாறாமல் இருப்பதுதான் அவனது முதல் முன்னுரிமை. ஓய்வெடுங்கள், நாம் கிளம்பலாம் என்றார் த ரியல். ஆம் கேப்டன். லியோ உள்ளிட்ட அவர்கள் 5 பேரும் தலையசைத்தனர். 20 நிமிடங்களில் த ரியலுக்கும் மற்றவர்களும் தங்கள் பானங்களை முடித்துவிட்டு எழுந்து நின்று வனாந்தரத்திற்கு போவோம் என்றார்கள். லியோ இடம்படியாக தனது பேய் கத்தி கேடயம் போன்றவற்றை எடுத்தான். லியோ, ஒரு ஒலி ஒலித்தது. லியோ தலையை திருப்பினார். இந்த நேரத்தில் சுகன்யாவின் மார்பு லேசாக படபடத்தது. ஏதோ காரணத்திற்காக லியோ ஆபத்தான வனாந்தரத்தினுள் நுழைவதை நினைத்து அவள் கவலைப்பட்டாள். உயர்நிலை பள்ளியின் போது தன் மீது காதல் கொண்ட பையனுக்காக சுகன்யா சில சிறப்பு உணர்வுகளை வளர்த்து கொள்ள தொடங்கியிருக்கலாம். எம்மா, லியோ சுகன்யாவை பார்த்தான். அடுத்த சில நாட்களில் எனக்கு கல்லூரி ஆரம்பிக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமைகளிலும் வார இறுதிகளிலும் நான் இங்கே மேலாளராக இருப்பேன். எனக்கு இந்த நேரங்களில் நீ இங்கே வருவது நல்லது என்று கத்தினாள். அவள் இப்படி கத்தும்போதே சுகன்யாவின் முகம் சிவக்கத் தொடங்கியது. சரி, நான் கண்டிப்பாக வருகிறேன். லியோ ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினார். இவ்வளவு சீக்கிரம் நம்பர் வாங்கிட்டியா? அருமை என ஸ்டோன் சத்தமாக சிரித்தபடி லியோவின் தோளில் அறைந்தார். இளமையாயிருப்பதின் நன்மைகளில் இதுவும் ஒன்று. அனைத்து அழகான பெண்களும் உங்களை பார்த்து ஒட்டிக்கொள்வார்கள் என்று பக்கத்தில் இருந்த த ரியல் சிரித்தார். லியோவை டேட் ஆஃப் ஹேமர் குழுவில் சேர்க்க அவர் ஏற்கனவே தீர்மானித்திருந்ததால் இயல்பாகவே அவர்கள் அவனை ஒரு சகோதரனாக நடத்தினர். லியோ சிரித்தான். போகலாம், காரில் ஏறுங்கள் என்றார்கள். டேட் ஆஃப் ஹேமர் குழு உறுப்பினர்களில் 6 பேர் HA கூட்டணியின் தனியார் காரில் ஏறி ரயில் நிலையத்தை நோக்கி சென்றனர். அங்கே அவர்கள் வனாந்தரத்தை நோக்கி செல்லும் ரயிலில் பயணிக்க